தொழில்நுட்ப ரீதியாக பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணும்போது எங்கள் டேட்டா பேஸ், எங்கள் ஐடி சர்வர், கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் முழு நம்பரையும் சேவ் பண்ண மாட்டோம். அதனால அங்கே இங்கே கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு கூட அந்த நம்பர்லாம் ஆக்சஸ்லாம் இருக்காது. ஆனால் நிறைய என்கிரிப்ஷன் சொல்லுவோம், டேட்டா என்கிரிப்ஷன் சொல்லி இது மாதிரி என்கிரிப்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி தான் நாங்கள் எங்களோட இதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருப்போம். நாங்கள் வேறு சிஸ்டத்துக்கு, பேங்க்குக்கு இல்லாட்டி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு இல்லாட்டி வேறு நிறுவனங்களுக்கு அதை ஷேர் பண்ணும்போது கூட அது அனுப்புகிற வழி பார்த்தீங்கன்னா ஃபுல் நம்பர் போகாது. அக்கௌண்ட் நம்பரில் அஃபஸ்டிகேஷன் ஒரு வேர்டு இருக்குது, அதை வந்து மறைத்து சில நம்பர் மட்டும்தான் தெரியுற மாதிரி தான் அதை அனுப்புவோம். ஸ்டோர் பண்ணுறோம் அதே மாதிரி தான் பண்ணுவோம். அதனால நிறைய என்ஹான்ஸ்மெண்ட் வந்துருச்சு, இப்போ நிறைய முன்னேற்றம் வந்திருக்கு. அதனால டேட்டா வந்து ரொம்ப பாதுகாப்பாக தான் இருக்கும். இப்போ பேங்க்கில் வைக்கிற மாதிரி, பேங்க்கில் ஏதாவது டேட்டா இருந்தால் பாதுகாப்பாக இருக்க மாதிரி தான் அதோட நிறைய பாதுகாப்பை நாங்கள் வைக்கிறோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் பணியை வந்து கேம்ப்ஸ் செஞ்சுட்டு வருது. அதனால எல்லா ரெகுலேஷன் இருக்கு. ஆர்பிஐ, செபி, பிஎஃப்ஆர்டிஏ, ஐஆர்டிஏ இவங்க எல்லாமே எங்களோட ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க கவர்ன் பண்ணுறாங்க. அவங்க வந்து அவங்களோட மேம்பாட்டில் தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஆனால் நாங்கள் வந்து ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே ஃபோர்ட்டிஃபை பண்ணுறோம்னு சொல்லுவோம். ரொம்ப வெரி கடினமான முறையில் எல்லாத்தையுமே ஹார்டனிங், செக்யூரிட்டி ஹார்டனிங் இஸ் த டேர்ம் யூஸ்ட். அதை வச்சுட்டு எல்லாத்துமே செக்யூராக தான் நாங்கள் ப்ராசஸ் பண்ணுறோம். சூப்பர் சார். இப்போ நீங்கள் கேம்ப்ஸில் என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறீங்க, எப்படி அந்த தரவுகளை பாதுகாக்கிறதுக்கான விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி போதுமானதாக இருக்கா, இன்னும் நம்ம செக்யூரிட்டியை இன்னும் பலப்படுத்துறதுக்கு, இன்னும் மேம்படுத்துறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா? தொழில்நுட்பம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே முன்னேறிட்டே தான் இருக்கும். கண்டிப்பாக. நீங்கள் இப்போ கம்ப்யூட்டிங் பவர்னு யோசித்தீங்கன்னா, நம்ம ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கம்ப்யூட்டிங் பவருக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஐபிஎம் கம்ப்யூட்டர்லாம் முன்னாடிலாம் ரொம்ப பவர்ஃபுல் அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற அது மொபைல் ஃபோன், அதே பார்த்தீங்கன்னா அது ரொம்ப மச் மோர் பவர்ஃபுல் தென் த கம்ப்யூட்டர் தான். கண்டிப்பாக. அந்த நிலையில் நம்ம வந்து நடந்துட்டு இருக்கனால எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த தொழில்நுட்பம் முன்னேற்ற முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. செக்யூரிட்டி, இந்த சைபர் செக்யூரிட்டின்னு சொல்கிறது ரொம்ப அட்வான்ஸ்டு ஏதாவது டெக்னாலஜி அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க.